தமிழ்நாட்டு மாரியம்மன் கோயில்களில் தலைமை கோயிலாக சமயபுரம் சொல்லப்படுகிறது. இங்கு திருவிழா தொடங்கிய பின்னால்தான் மற்ற மாரியம்மன் கோயில்களில் திருவிழா தொடங்குவது ஐதீகமாம். தங்கை மாரியம்மனுக்கு அண்ணன் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரிடமிருந்து வரும் பூக்களே இவ்விழாவில் முதலிடம் பெறுகின்றது. பூச்சொரிதல் விழா உருவாக காரணமான மற்றொரு அற்புத நிகழ்வை பற்றி இங்கு பார்ப்போம். இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு அடித்தளமிட்ட ராபர்ட் கிளைவ் 1725 ஆண்டு செப்டம்பர் 29 நாள் இங்கிலாந்தில் உள்ள டிரேட்டன் சந்தை அருகில் பிறந்தார். பிரான்ஸ் வசம் இருந்த திருச்சியை கைப்பற்றுவதில் பெரிய போட்டி நிலவியது. பிரெஞ்சு படைகள் ஸ்ரீரங்கத்தில் முகாமிட்டிருந்தனர். அவர்களை தாக்குவதற்காக ஆங்கில படைகளுக்கு தலைவராக கிளைவ் நியமிக்கப்பட்டிருந்தார். கிளைவுடன் தளபதிகளான ஜின்ஜின், டால்டன், லாரன்ஸ் ஆகியோர் தங்கியிருந்தனர். தாங்கள் கொண்டு வந்திருந்த ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளை கொட்டகை அமைத்து பாதுகாத்தனர். எனவே இரவு நேரத்தில் மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்று தடை உத்தரவு போட்டனர். அப்போது வேநீர் கட்டிகளாலும் அம்மை நோயினாலும் ராபர்ட் பாதிக்கப்பட்டிருந்ததால் தளபதி ஜின்ஜின் நள்ளிரவில் ஆயுதங்கள் இருந்த கொட்டகையை பாதுகாக்க சுற்றி வந்து கொண்டிருந்தார். அப்போது மஞ்சள் ஆடை உடுத்தி ஒரு பெண் தனது 2 கைகளிலும் தீச்சட்டி ஏந்தி சென்றாள். யார் நீ? நில் என்று கத்தினார் ஜின்ஜின். ஆனால் அவனது குரலை பொருட்படுத்தாமல் அந்த பெண் சென்றாள். உடனே ஜின்ஜின் தன் கைத்துப்பாக்கியை எடுத்து அப்பெண்ணை நோக்கி சுட்டான். அப்போதுதான் ஓர் அதிசயம் நிகழ்ந்ததாம். துப்பாக்கி தோட்டாக்கள் அனைத்தும் பூக்களாக மாறி அந்த பெண்ணின் தலையில் விழுந்தன. துப்பாக்கி சத்தம் கேட்டு வெளியே வந்த ஊர் மக்கள் ஜின்ஜினிடம், தவறு செய்து விட்டீர்கள், எங்கள் காவல் தெய்வம் மாரியம்மனை சுட்டு விட்டீர்கள் என்று கூறியுள்ளனர். இதை நம்பாமல் ஜின்ஜின் வேகமாக ஆலயத்துக்குள் ஊர் மக்களுடன் சென்று பார்த்தான். அப்பொழுது கருவறையில் அம்மன் இல்லை. திடீரென ஒரு பேரொளி கருவறையை நிரப்பியது. பீடத்தில் மீண்டும் அம்மன் வந்தமர்ந்தாள். அனைவரும் விழுந்து வணங்கினர். ஜின்ஜினுக்கு கண் பார்வை பறிப்போயிருந்தது. இதனை ஆளுநர் ராபர்ட்டிடம் பகிர்ந்து கொண்டிருக்கையில் ஊர் மக்களின் அறிவுரையை கேட்டு மாரியம்மனிடம் ராபர்ட் கிளைவுடன் வந்து மன்னிப்பு கேட்டார். 3 நாள் கழித்து ஜின்ஜின் கண் பார்வை பெற்றான். ராபர்ட்டிற்கும் அம்மை நோய் நீங்கியது. இந்த நிகழ்வில் இருந்து அம்மனுக்கு பூச்சொரிதல் விழாவானது வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்று ஊர் மக்கள் இன்று வரை நம்புகிறார்கள். சரித்திர நாவலாசிரியர் சாண்டில்யன் தமது நாவல் ராஜபேரிகையில் கிளைவ் அம்மை குணமானதற்கு நன்றி கடன் செலுத்தியதாக குறிப்பிடுகிறார். ஆனால் இதனை மறுப்பவர்களும் இருக்கிறார்கள்.